நடிகை அனுஷ்கா ஷெட்டி இவங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு தகவல். இது மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கான காரணம் என்ன, அவங்க ஜாதக அமைவு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கும்பலகனம் காட்டப்பட்டிருக்கு. அதுலேயே சந்திரன் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்காரு. அதாவது கடகத்தில் ராகு அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 7ஆம் வீடு அதில் அதாவது சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். 8ஆம் வீட்டில் லக்னாதிபதியான சனீஸ்வரன் கன்னிராசியில் அமர்ந்திருக்கார். 9ஆம் வீட்டில் சூரியன் குரு புதன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. யோகம்லாம் இருக்குன்னு தான் சொல்லணும். 11ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்காரு. இதுதான் உங்களுடைய ஜாதக அமைவு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரி, இதில் இப்போ பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு அமைதியான அழகான தோற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். மனதில் ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பது ஒரு வகையில் நன்மைன்னு சொன்னாலும், அதாவது எதிரிகளை வெல்லும் தைரியத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். வெளிநாடுகள் வெளிமாநில தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இனம் புரியாத பயம் இருப்பதற்கும் சில உபாதைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் வீடு சிம்மம், இதில் தான் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. நார்மலாக இது பார்த்திங்கன்னா ஒரு தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும் சொல்லலாம். வாழ்க்கை துணை அதிக ஆளுமை திறன் கொண்டவராகவோ அல்லது முன்கோபம் உள்ளவராகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 8ஆம் வீட்டில் லக்னாதிபதி ஆயுள் பலத்தை கூட்டுன்னு சொல்லலாம். மறைமுகமான செயல்பாடுகள் இதுக்கும் இருக்குன்னு சொல்லலாம். அறிவியலில் ஆர்வம் இருக்கும். கடின உழைப்புக்கு பின் காரியங்கள் கைகூடும் சொல்லலாம். 9ஆம் வீடு துலாம், அதில் பாக்கியஸ்தானம். அதில் சூரியன் குரு புதன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இந்த களத்திர ஸ்தானத்து அதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் இங்கே தான் குரு புதனோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. சிறந்த கல்வி மற்றும் புத்திசாலித்தனத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். சூரியன் தந்தையுடனான உறவில் சில முரண்பாடுகள் ஏற்படுத்தும் சொல்லலாம். ஆனால் சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 11ஆம் வீட்டில் சுக்கிரன் ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். நல்ல வசதிகள் சேரும். கலை சொகுசு பொருட்கள் மற்றும் பெண் நண்பர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சொல்லலாம். 12ஆம் வீட்டில் கேது மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 12ஆம் வீட்டில் இருப்பது தூக்கத்தில் சில இடையூறுகளை ஏற்படுத்தலாம். தேவையற்ற பயணங்களை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் ஒரு சிறப்பான, அதாவது அடுத்த ஜென்மம்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக தியானம் தவம் போன்றவற்றை செய்தால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் குரு புதன் சூரியன் இணைந்திருப்பது ஒரு யோகமான அமைப்புன்னு சொல்லலாம். தர்ம சிந்தனையும் கௌரவமான பதவிகளையும் தேடித்தரும் சொல்லலாம். ஆனால் அதை 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறதா ஒரு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனாலேயே அவங்களுக்கு திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 வயசு இருக்கும் போல இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு திருமண தடை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் சூரியன், அதாவது இது ஒரு நல்ல 9ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்படின்னு சொன்னாலும், அந்த களத்திர காரகன் சொல்லக்கூடிய சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி பலவீனம் அடைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்கார், அதாவது லக்னாதிபதி. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இவை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்காரு, அதாவது களத்திரக்காரகன். இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா திருமணம் தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு நல்ல அமைவு தான். ஆனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இந்த திருமணம் போன்ற நிகழ்வுகள் சரியான நடக்கணும்னா பெண்களை பொறுத்தளவில் செவ்வாய் பார்க்கணும்.
ஆண்களை பொறுத்தல சுக்கிரனை பார்க்கணும். இப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவரே திருமண தடை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் போய் 9ஆம் இடத்துல நீச்சம் ஆயிட்டார். இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜாதகம் நல்ல ஜாதகம்தான், சிறப்பான யோக பலங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செவ்வாய் போய் 7ஆம் இடத்துல அமர்ந்தது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருப்பதனால தான் அவங்களால திருமணம் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.